வயதான மனிதர் ஒருவர் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவருடைய நா வரட்டியது. சற்று தூரத்தில் பழக்கடையை கண்டதும் தண்ணீர் கேட்கலாம் என அங்கே சென்றார். தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணீர் இல்லை, காசு இருந்தால் ஜூஸ் தருகிறேன். ஜூஸ் வாங்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை. கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் நான் போய் விடுகிறேன். தண்ணீர் எல்லாம் என்னிடம் கிடையாது, போ இங்கிருந்து. தம்பி, தாகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கிறாய். இது ஒரு புண்ணிய காரியம் அல்லவா? எல்லாவற்றையும் நீ வியாபாரமாக எண்ணாதே. தண்ணீர் கிடையாது, போ இங்கிருந்து. எனக்கே காலையில இருந்து வியாபாரமாக இல்லை. சிஸ். அப்பொழுது கிழிந்த ஆடையுடன் ஒரு சிறுவன் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஐயா, என் வீட்டுக்கு வாருங்கள், நான் தண்ணீர் தருகிறேன். ஆக்கல பேரன், மூஞ்சியும் முகரக்கட்டையும். அம்மா அம்மா அம்மா, இவருக்கு ரொம்ப தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். மகனே, நாமே இங்கு பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்மிடம் இவர் தண்ணீர் வாங்கி குடிப்பாரா? ஏனம்மா அப்படி சொல்ற? ஐயா, நாங்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தோம். திடீரென்று என்னுடைய கணவர் இறந்து விட்டார். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்று விட்டது. எம்மை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. எனது பிள்ளையுடன் நான் ரோட்டோரமாக பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எம்மிடம் தண்ணீர் வாங்கி குடிப்பீர்களா? தண்ணீரை குடித்து உங்கள் தாகத்தை தீருங்கள். மிக்க நன்றி மகனே. உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடம் ஏதாவது இருக்கிறதா என பார்க்கிறேன். தன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என தேடி பார்த்த முதியவர் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அச்சிறுவனிடம் கொடுத்தார். தம்பி, என்னிடம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மாத்திரமே உள்ளது. இதனை பிச்சை காசு என எண்ணி விடாதே. இதன் மூலம் உனது வாழ்க்கையை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி சொன்ன அப்பெரியவர் பையனிடம் காசை கொடுத்துவிட்டு நடந்து சென்றார். அந்த பையனும் தாயும் யோசித்த வண்ணம் இருந்தனர். இதுவரைக்கும் அவர்களுக்கு காசு கொடுத்தவர்கள் பிச்சையாகத்தான் காசை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவரோ ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்துவிட்டு இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நினைத்து அன்று நாள் பூராகவும் சிந்தனையிலே மூழ்கியிருந்தனர். யோசித்த வண்ணம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். மறுநாள் நித்திரை விட்டெழுந்து பழக்கடையை நோக்கி சென்றான். தம்பி, ஓடிவா ஓடிவா, என்ன பழம் வேணும் உனக்கு? அன்று முதியவருக்கு தண்ணீர் கொடுக்காது பேசி கலைத்த பழ வியாபாரியிடம் செல்ல மனமில்லாது வேறு பழக்கடைக்கு சென்றான். இந்த பழக்கடை வேண்டாம் நமக்கு. தம்பி வாப்பா, சொல்லப்பா, உனக்கு என்ன வேணும்? பெரியவரே, என்னிடம் ஒரு ரூபாய் நாணயம் உள்ளது. இதற்கு எத்தனை தேசி பழங்களை உங்களால் எனக்கு கொடுக்க முடியும்? ஒரு தேசி பழத்தின் விலை 50 சதம். உனக்கு நான் 2 தேசி பழங்களை தர முடியும். நன்றி பெரியவரே. அம்மா அம்மா, என்ன ராசா, தேசி பழம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறீங்க? அம்மா, இதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு குடத்தை எடுத்துக்கொண்டு வாங்கோ. இதுங்கள் அம்மா, தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறேன். என்ன நடக்குது? அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? இந்த 2 தேசி பழங்களையும் இந்த நீரினுள் இட்டு கரைத்து, எம்மிடம் சர்க்கரை இல்லை, ஆகவே எம்மிடம் இருக்கும் உப்பை போட்டு சுவையான பானம் ஒன்று தயாரித்து தர முடியுமா? இதோ தருகிறேன். இதோ உப்பு கலந்த தேசி பானம். மிக்க நன்றி அம்மா. என்ன மகனே இது? அம்மா, எம்மிடம் உள்ளவை இந்த குடமும் இந்த கப்பும் தான். அதனை கொண்டு 2 தேசி பழங்களை வைத்து ஒரு பானம் தயாரித்துள்ளோம். இதனை விரும்பியவர்கள் குடிக்கட்டும். அப்படியா மகனே? ஆமாம் அம்மா. இந்த வெயிலுக்கு நின்று வேலை செய்து சட்டியான களைப்பா கிடக்குது, தாகமா கிடக்குது. கடவுளே, உனக்கு நன்றி அப்பா. தாகம் எடுப்பவர்கள் குடிக்கலாம். சக்கரை போராட்டியும் தாகத்துக்கு நல்லா தான் இருக்கு. ஆற்ற புண்ணிய வந்த வேலையோ தெரியா. இந்த ஜூஸுக்காக 1 ரூபாய் வச்சுட்டு போவோம். என்னட்ட கிடக்கிற காசும் அதுதான். அக்கம் பக்கம் ஒருத்தரையும் காணும். என்ன வெயில்! எடுப்பவர்கள் குடிக்கலாம்.
ஆரோ நல்ல மனம் உள்ளதுகள் கரைச்சி வச்சிருக்குதுகள். நாங்களும் எங்களெல்லாம் முடிஞ்ச சில்லறைய போட்டுட்டு போவோம். களைச்சு போன. ஆஹா, தாகம் எடுப்பவர்கள் குடிக்கலாம். போட்டுக்கிறேன் நானும். ஜூஸ் மட்டும் இருக்கு. அதுதான் இந்த நாய காவலுக்கு விட்டு கிடக்கோ. கும்பிட போடுவோம் வந்த மாதிரி இந்த தொண்டையே காஞ்சு போய் கிடந்தது. தண்ணிய கண்டோன்னு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இந்த நாய் கட்டிச்சு கிட்டிச்சு குதறி விட்டாலும் காசை போட்டுட்டு போவோம். கிடக்குற காசை கடவுளே, கல்லு தூக்கி களைச்சு போய் வந்தான். களைப்பார தாகம் தீர குடிச்சிட்டேன். நன்றி கடவுளே, நல்லா இருக்கணும் இதை செஞ்சவங்க. ஜூஸ் குட்டிச்ச உடனே உசாரு இங்க இருந்து வந்த தெரியாம வந்துட்டது. அந்த பகுதியில் கூலி வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் பலர் இருந்தனர். அவர்களுக்கு ஜூஸ் கடையில் காசு கொடுத்து ஜூஸ் குடிப்பதென்பது எட்டாக்கனிதான். எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் விருப்பத்துடன் வந்து இந்த தேசிப்பானத்தை அருந்திவிட்டு தம்மாளி என்ற நாணயங்களை அப்பட்டியினுள் இட்டு சென்றார்கள். அவனுடைய தேசிப்பானத்தை அருந்துவோர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. காசுக்காக ஆசைப்படாத சிறுவன் மேலும் சேர்ந்த காசுகளை வைத்து சர்க்கரை போட்டு இன்னும் சுவையான தேசிப்பானங்களை அருந்துவதற்காக வைத்தான். அவர்களுடைய வீடு நாணயங்களால் நிரம்பியது. அம்மா, நாங்க பிச்சை எடுக்காம உழைச்சி வாழ கடவுள் எங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியை தந்து வழிகாட்டி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். சிறுவன் வளர்ந்து பெரியவனானான். தனது தாய்க்காக அழகிய வீட்டை கட்டி கொடுத்தான். தாயிடம் அன்பாக விடைபெற்றுக் கொண்டு தனது தொழில்களை செய்வதற்காக சென்றான். பெரிய பெரிய பழக்கடைகள் பலவற்றுக்கு முதலாளியாக இருந்தான். அது மட்டுமன்றி தனக்கு உதவி செய்த முதியவரை தேடிச் சென்று அவருக்கு ஏராளமான பண உதவிகளை வழங்கி நன்றி செலுத்தினான். அது மட்டுமல்ல, ஏழை மக்களுக்காக இப்பொழுதும் குறைந்த விலையில் தனது சேவைகளை தொடர்ந்த வண்ணம் உள்ளான். ஆம், இச்சிறுவனை போன்று நாமும் முயற்சி திருவினையாக்கும் எனும் பழமொழிக்கு அமைய முயற்சி செய்ய வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கிணங்க நாம் முயற்சி செய்தவற்றை சேமித்து எமது வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும்.